அன்பர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மூளை யூடியூப் சேனல்ல இருந்து பேசுகிறேன். சோழலிங்கபுரத்தில் உள்ள சோழபுரீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் அண்மையில் நடைபெற்றது. எல்லோரும் வந்து ஐயனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வருத்தமான விஷயம், 20,000 நகை வச்சுட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. யாராக இருந்தாலும் வெளியே கோயிலுக்கோ இல்லை சுற்றுலா தலத்துக்கோ செல்லும் போது பொன்னகைகளை அணிந்து வர வேண்டாம். பின்னர் மன வருத்தத்தோடு இருக்க வேண்டாம். எல்லோருமே அவரவங்க வேலையை பார்க்கணும். யாருடைய நகையை காணாமட்டு நகையை சேர்த்து வச்சுக்கலாம். கடமைக்கு அணிஞ்சு வந்து தான். அதனால வெளியே வரும்போது புன்னகைகளை அணிந்து வர. எனவே ஒவ்வொரு பொருளிலும் இருக்கிற நன்மை தீமைகளை மறைத்துதான் கொடுக்கிறார். அப்படி இருக்கிற மறைப்பாற்றல் தான் இந்த அன்னை. புரியுதா உங்களுக்கு? இந்த மறைப்பாற்றல் இல்லைன்னா நாம பொருளை வாங்கவும் மாட்டோம், அதை அனுபவிக்கவும் மாட்டோம், அதனால் வருகிற வினையை நாம அடையவும் மாட்டோம். அனுபவமாகத்தான் விநாயக பெருமான், முருக பெருமான் என் பக்கத்துல இருந்தே உட்கார்ந்து பேசுறது உங்களுக்கு என்ன தைரியம்? மறைப்பாற்றலாக தனி அம்மையை வைத்திருக்கிறார். அப்ப அந்த அம்மை என்னன்னா, அந்த அம்மா தான் அருள் ஆற்றல். அன்பு சார்ந்த பெருமக்களே, குழந்தை வச்சிருந்தா உள்ள விட்டுறாங்க. எந்த ஒன்றையும்